அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Redmi K30 4G vs Realme X2. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா இது ரெண்டுமே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர டிசம்பர் 17 அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதே Redmi K30 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டிசம்பருக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால எந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் Realme X2 வாங்கலாமா இல்லை Redmi K30 4Gக்காக காத்திருக்கலாமா அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Redmi K30 4G மற்றும் Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆனதுனால இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் மற்றும் ப்ரைஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எப்போ மாதிரி முதல்ல இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் அவுட்லுக்கை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ Redmi K30 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் பில்ட் குவாலிட்டி, இது கிளாஸ் பேக் பேனல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் தான். Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிளாஸ் பேக் பேனல் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேனல், Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனலுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 4G உங்களுக்கு டுவல் பஞ்ச் ஹோல் நாச்சில் வருது. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 4G ரொம்பவே ஹெவியர் சைடில் இருக்குது, 208 கிராம்ஸ். அதே Realme X2 உங்களுக்கு 182 கிராம்ஸ். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு நிறைய கிரேடியன்ட் கலர்ஸில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi K30 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் லேட்டஸ்ட் கலர் காம்பினேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமெத்திஸ்ட், ஃபேண்டசி, டீப் வாட்டர் ப்ளூ, அதுக்கப்புறம் ஷிமரிங் பர்பிள்னு 3 கலர் வேரியண்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது. மூணுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூனிக் கலர்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கலர் கிரேடியன்ஸில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் Realmeயுடைய X சீரிஸில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. பேர்ல் ஒயிட் மற்றும் பேர்ல் ப்ளூ, அதுக்கப்புறம் அவகாடோ க்ரீன்னு 3 கலர் வேரியன்ட்ஸில் இதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிளாஸ் பேக் பேனல், அதனால் ரொம்பவே ஸ்டர்டியாக தான் இருக்க போது, பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக தான் இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K30 கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்குது, 208 கிராம்ஸ் இது இருக்குது. ஏன்னா இதோட டிஸ்பிளே சைஸும் பெருசு, பேட்டரியும் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அதே Realme X2 உங்களுக்கு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் பில்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெவியர் ஸ்மார்ட் ஃபோனை விட கொஞ்சம் நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும். அதே அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K30 உங்களுக்கு டுவல் பஞ்ச் ஹோல் நாச்சில் வருது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே யூனிக்கான கலர் கிரேடியன்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K30 ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக Realmeயுடைய X சீரிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கலர் கிரேடியன்ஸில் தான் லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, வாட்டர் ட்ராப் நாச். ஸோ ஓவரால் பில் குவாலிட்டி அண்ட் அவுட்லுக் அப்படிங்கும்போது இங்கே Redmi K30 ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K30 மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனலில் வருது. அதே Realme X2 உங்களுக்கு 6.4 இன்ச், அதுவும் ஃபுல் HD ப்ளஸ் ஆனால் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயில் வருது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு Realme X2 உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. அதே Redmi K30 உங்களுக்கு IPS LCD பேனல் அப்படிங்கிறதுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 1080x2400, அதே Realme X2 உங்களுக்கு 1080x2340. அது மட்டும் இல்லை, Redmi K30 உங்களுக்கு அடிஷ்னலாக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வருது. அதே Realme X2 யூஸ்வலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி உங்களுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme X2 உங்களுக்கு 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Redmi K30 உங்களுக்கு மேசிவ் டிஸ்பிளே சைஸில் வர்றதுனால மூவிஸ் பார்க்குறதோ கேம்ஸ் விளையாடுறதோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஹை ஃப்ரேம் ரேட் இங்கே கிடைக்கும். ஆனால் இது IPS LCD பேனல் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே Realme X2 உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்களெல்லாம் இல்லை, ஆனால் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்கனால கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாக வைப்ரண்ட்டாக இருக்கும். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு Realme X2 ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ Redmi K30 வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 730Gயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. G ஃபார் கேமிங். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ். இதோட GPU Adreno 618, இதில் UFS 2.1 ஸ்டோரேஜும் இருக்குது. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 730Gயில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட GPU Adreno 618, அதுலேயும் உங்களுக்கு UFS 2.1 இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு Qualcomm Snapdragon 730Gயில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. G ஃபார் கேமிங். ஸோ கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும், மல்டிடாஸ்கிங்காக இருக்கட்டும், எக்ஸலண்ட்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட UFS 2.1 கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரேம் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே Redmi K30ல் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும் Realme X2ஓட. பட் சிப் செட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போகுது பர்ஃபார்மன்ஸ். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 வந்து Android 10, அது மட்டும் இல்லை ரெட்மியோடைய லேட்டஸ்ட் ஸ்கின் MIUI 11 இது லான்ச் ஆக போகுது. Realme X2 வந்து Android 9 ColorOS 6ல தான் லான்ச் ஆகும். ஆனால் கூடிய விரைவில் வந்து இதில் Android 10 அப்டேட் மற்றும் ColorOS 7க்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா இது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். சில பேருக்கு MIUI 11 பிடிக்கும், சில பேருக்கு ColorOS பிடிக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பர்சனல் சாய்ஸ் தான். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தல ரெண்டுமே உங்களுக்கு குவாட் கேமராவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi K30 பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், சோனியோடைய IMX 686 சென்சார், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டுவல் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4K வந்து உங்களுக்கு 30 FPSல ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அதுவும் LED ஃப்ளாஷோட தான் வருது. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 வந்து உங்களுக்கு டுவல் பஞ்ச் ஹோல் நாட்சில் லான்ச் ஆயிருக்கிறதுனால ரெண்டு சென்சார்ஸோட வருது. மெயின் சென்சார் 20 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு 30 FPSல வந்து 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குவாட் கேமரா தான். ரெண்டுமே பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சலில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் Redmi K30 சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியோடைய IMX 686 சென்சார். இந்த சென்சார் தான் இப்போ ரீசெண்டாக வந்து வேர்ல்டுலே ஹையஸ்ட் ரெசல்யூஷன் சென்சார் அப்படின்னு சர்டிஃபை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை Redmi K30 தான் முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்த சென்சாரில் லான்ச் ஆகிறது. ஸோ ஓவரால் ரியர் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K30 ரொம்பவே இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K30ல டுவல் கேமரா கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பிளர் பண்ணி கூட ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ரியர் சைடில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு Redmi K30 ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30 4G வந்து உங்களுக்கு 4500 மேசிவ் பேட்டரியோட வருது. அது மட்டும் இல்லை இந்த பேட்டரியை வந்து குவிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்காக 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. அதே Realme X2 உங்களுக்கு 4000 mAh 30 வாட் UC ஃப்ளாஷ் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதாவது 67% வந்து வெறும் 30 நிமிஷத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஓவரால் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Redmi K30ல வந்து மேசிவ் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ் கூடவே கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ பாக்ஸ் கூடவே கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனால் இதை தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கும் நம்ம வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து லான்ச்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 4500 mAh பேட்டரி வந்து மேசிவ் டிஸ்பிளே சைஸை வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். அதாவது 6.67 இன்ச் வந்து உங்களுக்கு Redmi K30 டிஸ்பிளே சைஸ். ஸோ 4500 வந்து அந்த டிஸ்பிளே சைஸை வந்து இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இது IPS LCD பேனல். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் வந்து இந்த 4500 பேட்டரி வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து Realme X2ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து Realme X2 உங்களுக்கு 4000 mAh இருந்தாலும் சூப்பர் AMOLED பேனல் இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு UC ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பாக்ஸ் கூடவே கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் Realme X2ல ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் Redmi K30 விட. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே Type-C போர்ட்டோட வருது. ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு Redmi K30ல எக்ஸ்ட்ராவாக NFC இருக்குது. அதுக்கப்புறம் IR பிளாஸ்டரும் இருக்குது.
அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆனதுனால இதோட ப்ரைஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆன ப்ரைஸ் இந்தியாவில் வந்து இதை விட அதிகமாகவும் லான்ச் ஆகலாம் இல்லைனா கம்மியாகவும் லான்ச் ஆகலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் கிடையாது, சைனாவில் லான்ச் ஆன ப்ரைஸ் தான். ஸோ ரெட்மி K30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் உங்களுக்கு 16,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 17,000. அதுக்கப்புறம் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,000. ஹையர் வேரியன்ட் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 22,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,400க்கும். அடுத்ததாக வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 19,500க்கும் இவங்க ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே அக்ரெசிவாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பெஸ்ட் ப்ரைஸிங்கில் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் ஆயிருக்கு. ஸோ Redmi K30 மற்றும் Realme X2 ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Redmi K30யோட அவுட்லுக் ரொம்பவே பெஸ்ட்டான அவுட்லுக் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா மாடியூல் பேக் சைடில் வந்து சர்க்குலர் கேமரா மாடியூல், அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்கிறது, ஃப்ரண்ட் பேனலில் டுவல் பஞ்ச் ஹோல் நாச். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமான ஒரு அவுட்லுக்கை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே சைஸ், மேசிவ் டிஸ்பிளே சைஸ், அதனால் வீடியோ பார்க்குறதோ இல்லை கேம் விளையாடுறதோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் Redmi K30ல. அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் சென்சார், வேர்ல்டுலே ஹையஸ்ட் ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய சென்சாரில் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கிறதுனால வந்து பெஸ்ட் ரியர் கேமராவும் உங்களுக்கு Redmi K30ல இருக்குது. அதே Realme X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், AMOLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே Redmi K30ல வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து Realme X2 வந்து ரொம்பவே இங்கே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ரியல்மியோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ், ரியல்மியோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து Realme X2 வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ Redmi K30க்காக காத்திருக்கலாமா, Realme X2 வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சூப்பர் AMOLED பேனல், அதனால் வந்து பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதோட வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், எக்ஸலண்ட் பேட்டரி, அதாவது குவிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும். அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து Realme X2 வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு புதுசான அவுட்லுக், டுவல் பஞ்ச் ஹோலோட ஒரு ப்ரீமியம் அவுட்லுக், பெரிய டிஸ்பிளேயோட ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ரியர் கேமரா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து கட்டாயம் Redmi K30க்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு Redmi K30 இல்லை Realme X2 தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.